ஒரு சோஷியல் மீடியா போஸ்ட்னால கருப்பு படம் சக்ஸஸ்லேருந்து கான்ட்ரவர்சியாக மாறின கதை உங்களுக்கு தெரியுமா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சூர்யா நடித்து வெளிவந்த கருப்பு படம் செம்ம பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. ஆனால் அதுக்கு நடுவில் அன்எக்ஸ்பெக்டடாக கான்ட்ரவர்சி க்ரியேட் பண்ணிட்டாரு நம்ம ஆர்ஜே பாலாஜி. அது என்னன்னு தான் இன்றைக்கி நம்ம இந்த ஃபுல் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் ரோல் த இன்ட்ரோ. ஆக்டர் சூர்யா நடிப்பில் ஆர்ஜே பாலாஜி டைரக்ஷனில் மே 15 ரிலீஸ் ஆன படம் தான் கருப்பு. ரிலீஸ் ஆன டேட்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் படத்துக்கு பாசிட்டிவ் ரிவ்யூஸ், ஃபேமிலி ஆடியன்ஸ் சப்போர்ட் அதிகமாகவே இருக்குது. அதனாலேயும் இந்த படம் 300 கோடி வசூலை தாண்டி வெற்றி நட போட்டுட்ருக்கு. இது ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. ஏன்னா சூர்யா சாரோட கெரியர்லேயே இது ஒரு கம்பேக் படம். ஸோ ரசிகர்களுக்கு இது ஒரு மகிழ்ச்சியான விஷயம்தான். ஸோ கருப்பு படத்தை இப்போ எல்லாமே ஒரு ப்ரௌட் மூமெண்ட்டாக நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம கருப்பு படம் வெற்றிக்குள்ளேயே ஒரு ட்விஸ்ட் இருக்குது. சமீபத்தில் நம்ம ஆர்ஜே பாலாஜி நம்ம தமிழ்நாடு சிஎம் விஜய் சாரை மீட் பண்ணியிருக்காரு. அந்த ஃபோட்டோவை சோஷியல் மீடியாலையும் ஷேர் பண்ணியிருக்காரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கருப்பு படம் உருவாக காரணமாக இருந்ததே நம்ம சிஎம் விஜய் சார் தான். ஸோ அவரை பார்த்ததுன்னு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு ஒரு போஸ்ட்டை ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ இங்கே தான் ப்ராப்ளமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுதான் பிரச்சனையே. இதை பார்த்தா நம்ம சூர்யா அண்ணா ஃபேன்ஸ் களம் எட்டில் போட்டு நம்ம ஆர்ஜே பாலாஜியை பொலன்னு பொழந்துட்டு இருக்காங்க. ஏன்னா சூர்யா இல்லாமல் படம் வந்திருக்குமா, கிரெடிட் என்ன சூர்யா சாருக்கு கொடுக்காம வேற எங்கேயோ கொடுத்துட்ருக்கா அப்படின்னு சோஷியல் மீடியாவில் ஃபேன்ஸ் போட்டு ஆர்ஜே பாலாஜியை கிளின்னு கிழிச்சிட்டு இருக்காங்க. இதில் இன்னொரு பெரிய ஷாக் என்னென்னா, கருப்பு படத்தோட எடிட்டர் கலைவாணன் ஒரு இன்டர்வியூவில் இந்த கதையில் விஜய் சார் நடிச்சிருந்தா இன்னும் பெரிய லெவலில் ஹிட் ஆகிருக்கும் அப்படின்னு வேற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிட்டாரு. இது சூர்யா ஃபேன்ஸுக்கு எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுன மாதிரி ஆயிடுச்சு. இவனை நான் வெட்டாம விட மாட்டேன். பழத்தை பிக்கிறதுக்கு கத்தி தரேன்றான் பாரு அவனை. நாங்க பாக்கல என்னையா நீ கத்தி சுத்தி இருக்க, நீ பாத்துக்கிட்டு தெரியாம பேசுறா. ஏ வாடா ஒத்த கொத்த நிப்போம்டா, அடிச்சு பாப்படா. வாடா நீங்க பெரிய ஆளு, மக்கள்ல வச்சு வெட்டுடா. அதுக்கப்புறம் அந்த எடிட்டர் கலைவாணன் ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்திருக்காரு. என்னோட வார்த்தைகள் தவறா புரிந்து கொள்ளப்பட்டு விட்டது. ஸோ சூர்யா ரசிகர்கள் என்னை மன்னிச்சிடுங்க. நான் எப்போதும் சூர்யாவுக்கு ஒரு நன்றி கடன் பட்டவன் தான் அப்படின்னு அந்த சுச்சுவேஷனை கொஞ்சம் கூல் பண்ணியிருக்காரு. தமிழ் சினிமாவில் இது ஒரு முக்கியமான பாயிண்ட். என்னென்னா, ஒரு படம் வெற்றி அடையும் போது அந்த கிரெடிட் யாருக்கு கொடுக்கணும், டைரக்டருக்கா, ஹீரோக்கா, இல்லை இன்ஸ்பிரேஷனுக்கா அப்படின்ற டிபேட் எப்பயுமே ஓடிக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் ஒரு விஷயம், கருப்பு படம் கான்ட்ரவர்சியெல்லாம் தாண்டி செம்ம பிளாக் பஸ்டராக ஓடிட்டுருக்கு. இதுதான் ரியல் சக்ஸஸ். இந்த கான்ட்ரவர்சியெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆர்ஜே பாலாஜி போஸ்ட் போட்டது சரியா, இல்லை ஃபேன்ஸ் ரியாக்ஷன் ரொம்ப ஓவராக இருக்கா, இல்லை விஜய் கம்பேரிசன் இந்த படத்துக்கு தேவைதானா? ஸோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி சினிமா ரிலேட்டடான கண்டென்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம கட்டுறது சினிமா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.